அடிப்பலாம். அம்மா ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது. அம்மா ராஜாத்தி, ஹைகோர்ட் பாப்பத்தி. நீங்க அம்மா நீங்க தோத்துனாமே இந்த ஆட்ட ஆடுறனா, தோத்துனா உங்க படம் போட்டு என்ன வேலை? டேய் பாவடி இஸ்து எப்படி வட அடிப்பேன். ஆனா அம்மா நினைச்சுன்னு வச்சுக்க, இந்த ஊர் தலைவர் வளர்ச்சி போட்டுக்குது. இந்த ஊர்லயே ஒரு இடம் வாங்கி மூட கட்டிப்பேன். அவர் ஊர் கூட்டுச்சோட தான் போகணும். அவர் சைடு பார்த்தியாடா டேய், 20 சவரம் அம்மா கூட கைது வச்சுக்கிறாரு. வராரு அவருக்கு. டேய் எனக்கு அவரு டேய், இந்த ஊர்ல 1 லட்சம் ரூபாய் வினோத் மாமா வச்சிருக்கிறாரா? வினோதா? ஆமா. போய்தா போட்டுட்டா இந்த ஊரை விட்டே போகலான்னு. டேய் என்ன சொன்ன? யாரு? பிச்சைக்காரன் நாய். பிச்சைக்காரன். நான் காலால விட வேலை கரத்தால் செய்து காத்துல பாடி கம்பு நான் காலால இப்பதான் என் ஜக்காத்துக்கு அப்படியே குழு 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 ஏது. அட்ரா ஏய் அட்ரா அட்ரா வந்துறியா? 100 ரூபாய் யார் கொடுத்தா? எங்க மாமா எனக்கு தானே கொடுத்தாரு. உடுங்க எனக்கு தானே கொடுத்தாரு. யாரை இப்ப தலைக்கே பொழுதியா? வாடிங்க வாடிங்க. ஏம்மா
எனக்கு திருப்பி ஒரு ட்ரிப்ஸ் அதை பராக் பண்ணிச்சேம்மா. ஐயோ டேய் நான் வந்தா அடிக்குமா. ஐயோ அம்மா எனக்கு முட்டில வலிக்குதேம்மா. என் தக்காத்தியா ஒரு ஆட்டாண்ட முன்னு நடத்திட்டியா தலைவரே? ஆம்புலன்ஸ் வரவையா தலைவரே? எனக்கு ஆம்புலன்ஸ் யாரும் வர வைக்கல. ஐயோ தொண்டை இஸ்துக்குச்சுப்பா. ஐயோ வரவையா? ஆம்புலன்ஸ் வரவைமா. நீ தூக்கிறது போய் விட்டா தாடி வச்சு ஒயிட் ஷாப்ல வீதி கலப்பு என்னால என் தங்க வாய்க்கு சீரழிஞ்சிருக்கின்றது. நாளைக்கு வேற கதை போட்ட உன்னை அப்படியே அம்மா உன்னை 5 நிமிடத்தில் உன்னுடைய வாழ்க்கை என்ன சீரழிந்து நான் பார்த்தேன். இதுதான் என் வாழ்க்கையில் நடந்த கதை. சத்யா இதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த கதை. ஆமாங்க அதுதான் அப்படி அவரு அவருக்கு நான் இல்ல அவருக்கு கண்ணமாட்டி வேலை முகப்படி தான் கொஞ்சம் அவருக்கு காட்டுங்களேன். நான் யார் என்று உனக்கு தெரிய வேண்டும். ஆமாங்க கருத்து முகமுடியோடு இருக்கின்றேன். நீங்கள் யார் என்று தெரியவில்லை. இந்த முகமுடி அகற்றினா நீங்கள் யார் என்று விளக்கமா தெரியல பேசுகிறேன். இதோ கருத்து முகடி அகற்றுகிறேன். நான் யார் என்று உனக்கு விளக்கம். உங்க மேல எனக்கு அப்படியே கண்ணுதான் அப்படி என்ன சொறி குச்சி போய்தான். உங்க மேல எனக்கு காதல் வந்து விட்டதுங்க. சத்யா உன்னை எப்பொழுது முதல் மருத நாட்டில் சந்தித்து அன்று முதல் இன்று வரை ஆசை உன்மீது எனக்கு. அப்படிங்களாங்க. அப்பொழுதே நினைத்தேன் மணந்தால் உன்னைதான் மணக்க வேண்டும். திருமணம் ஒன்று நடந்தால் நாம் இருவருக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்றால் என்னுடைய ஆசை எனக்கு. அப்படிங்களா? என்னங்க சொன்னாதானே தெரியுங்க. உன் கருத்தை தாரி கட்டுவல நாட்டு மக்களே எனக்கு எல்லாருக்கும் கல்யாணம். எல்லாரும் தூரம் கை தட்டுக்கோ. ஒரே இந்த கோயிலுங்க தான் தட்டு விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க போல. ஆட்சி சாவடிக்கணும். நான் திருவருக்கு திருமணம் நடக்க போகிறது. நடக்கட்டுமா? சீக்கிரமா நடக்குது. முதல்ல அது ஈர்த்து மூடி பொம்பளைனா எப்படி அடக்கூடகமா இருக்குன்னு பாத்துக்கோ.
பாரு, கவலைப்படாதீங்க. அடுத்த வருஷம் இந்த ஊர்ல வினோத் மாமா கிட்ட சொல்லி இந்த நாடகத்தை புக் பண்ண சொல்றேன். எல்லாரும் என்ன மன்னித்து ஒரே ஒரு வார்த்தை சொன்ன. சத்யா அன்பையன் என்ன தவறு செய்தான்? உன் காலிலே கதிரில் கிடந்தான். இந்த நாட்டு மகா ராணி உடனே அவனை அடியடி அடித்து அவனை துன்புறுத்தி இந்த நாட்டு விட்டே துரத்தின மண்டை. அடி பாவி, இந்த நாட்டு மகா ராணி உடனே பேராசை உனக்கு. அவனை மறந்து என்னை திருமணம் செய்து கொள்ள உங்களுக்கு ஆசை உனக்கு. என்னை மனது கொண்டால் 3 நாட்டு மகா ராணியுடன் ஆசை. நாளை என்னை விட பணக்கார இன்னொருவர் யாராவது வந்தால் அன்பையில் ஏற்பட்ட நிலைமைதான் எனக்கு ஏற்படும். அதனால தான் உன்னை போட்டு தரணும். இதோடு உன் கதை முடிந்து விட்டது. அன்பாயின் கதையை முடிந்து விட்டது. அமலாவின் கதையை முடிந்து விட்டது. சத்யாவின் கதையை முடிந்து விட்டது. என் நாட்டு மன்னன் கதையை முடிந்து விட்டது. இருப்பவரின் நாட்டு இளவரசன் அறிவழகன் மட்டும்தான். அவன் எங்க சென்றிருக்கான், ஏன் சென்றிருக்க தெரியவில்லை. ஓரே அவனை தேடி கண்டுபிடிக்கிற, அவனையும் போட்டு தள்ளுற. இருக்கிறது நான் மட்டும்தான் இருக்கணும். ஆட்சியில் நான் மட்டும்தான் அமர போறேன். நான் அமர போறேன் ஆட்சியில. நான் ஆட்சியில் அமர்ந்த உடனே உங்களுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு நற்செய்தி. ஆட்சியில் அமர்ந்த உடனே உங்களுக்கு ஏறி விரட்டு போட்டாரு. உங்களுக்கு கண்டிப்பா ஏறி விரட்டு கையை போட்டார. உங்களுக்கு எல்லாம் தானதான் உங்களுக்கு. வரட்டுமா, போய் வரட்டுமா? அந்த திருமணத்தில் ஆத்திரத்தால் அறிவடைந்து உன்னை வேணாம் என்று விரட்டி விட்டேன். இப்போ நீ இல்லாமல் துளைத்தினால் வாழவே முடியவில்லை அமலா. உன்னையே தேடி வருகின்றேன். என்னால் நடக்க முடியவில்லை. கைக்காலெல்லாம் சோர்வடைகின்றது. தேடி வருகின்றேன். மயக்கம் வருகின்றது போல் இருக்கின்றதே சிறந்த கலை பணக்கார பரதவர்கள் போத அவருடைய மகனை கொண்டு 10,000 தங்கச்சிகளை களவாடினேன். 10,000 ரூபாய் களவாடினேன். களவாடி வரவேற்கல நாட்டு மக்கள் பெண் குழந்தையை துரத்தி வரார்கள். தப்பிச்சு பெண் குழந்தையை துரத்தி வர நம்ம போயிருந்து யாரோ ஒரு கொண்டிருக்கிறார். இந்த பண பைய இவன் அருகாமையே வைத்துள்ளது. அந்த பாலிட கரைத்த சிக்கலிட்டால் என்னுடைய உயிர்கத்தால் ஆபத்து. உங்க கட்டாரிய இவன் அருகாமலே வைத்துள்ளது. பணக்கார பரதான குழந்தை கொலை செய்து விட்டு பண 10,000 திருடி வந்து விட்டான். 10,000 தங்கச்சங்களை திருடி விட்டான் திருடன். அந்த திருடரை தேடி கண்டுபிடித்து தகுந்த தண்டனை கொடுக்குமாறு சொல்லிக்கான் நாட்டு மன்னன். அந்த திருடரை தேடி வருகிறேன். அவன் எங்க தாட்சியை தெரிவிக்கிறேன். சரி, அவனை தேடி கண்டுபிடிக்கிறேன். விடமாட்டேன். யார் என்று தெரியவில்லையே. எவனோ ஒருத்தன் பசி மழைக்கு படுத்து உறங்கி கொண்டிருக்கிறானே. பாவிடே இன்னுமாடா சாவாத கர்ணிய யாரா இதாடா டேய் நானே உன்னை காப்பாத்துறேங்கறான் இவன். அரியாடா எப்ப உள்ள வைக்கிறீங்க? ஐயோ பாவம் குழந்தை பையன் கேட்டுப்பா போணும் சாமங்க கேக்குறேன். அட்டடா போறேன் இருடா. ஹேய் பணக்கார பணதாம கொலை பண்ணிதானா? நான் கிடையாது ஐயா. கிடையாது. கொலையை செய்து விட்டு கட்டாரியோடு நின்று கொண்டிருக்காயே. கட்டாரியில் கருத்து கொலையை செய்து அது என்னது ஐயா? பணப்பை ஐயா. பணம் 10,000 10,000 தங்கச்சங்கிலி கொலையை செய்து விட்டு வந்திருக்க காரணத்துக்காக உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் வரப்போகின்றான்.
நான் நாளை காலை உனக்கு மார்கழி விளக்கு மழை